பீகார் ஃபார்முலா தமிழ்நாட்டுக்கு வந்துடுமோ? அத வச்சு பயம் காட்டுறாங்களோ பாஜக அப்படின்னு கொஞ்சம் ஒரு பதற்றம் இல்லாம இல்லைங்க. அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் கிட்ட. என்னன்னா, பீகார்ல இப்ப கூட்டணில என்டிஏ கூட்டணில பார்த்தோம்னா, பாஜக 101 தொகுதிகள், இந்த பக்கம் ஐக்கிய ஜனதா தளம் திரு நிதிஷ் அவருடைய பார்ட்டிக்கு 101 தொகுதிகள். சரிபாதியாக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய சிறிய கட்சிகளையும் கூட்டணியில கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அதே போல தமிழ்நாட்ல என்டிஏ கூட்டணில சரி பாதியாக பிரிச்சா, அதிமுக கணிசமாக தங்களுடைய தொகுதிகள இழக்க வேண்டி வரும். ஏற்கனவே திரு விஜயுடைய தாவேகா அவங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சில முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வந்தா நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்காங்க. இருந்தாலும், அவர் வந்தாலும் அதிக தொகுதிகள ஒதுக்க வேண்டி வரும். அப்ப அதிமுக கணிசமான தொகுதிகள இழக்க வேண்டி வரும். ஏற்கனவே கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப குறைஞ்ச தொகுதிகள்ல போட்டியிட்டு தனிப்பெரும்பான்மை வெற்றிய பெறலைன்னா, தவிர்க்கவே முடியாம கூட்டணி ஆட்சிக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவாங்களோ, அத வலியுறுத்துவாங்களோ, நெருக்கடி ஆகுமோ அப்படின்னும் அச்சம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய டீமுக்கு இல்லாம இல்லைங்க. இது மட்டும் இல்லாம கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு மாறி, இப்ப சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இல்லையா? இடைக்கால உத்தரவு. அதற்கு பின்னாடி அது டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. டிவிகேவுக்கு நேசக்கரம் நீட்டியிருக்கும் பாஜக அப்படின்னு. இதே நிலை போனா, அது அதிமுகவுக்கு ஆபத்தாக மாறலாம். தமிழ்நாட்டு அரசியல பொறுத்தவரைக்கும் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் இங்க லீட் பொசிஷன அதிமுக தான் எடுக்கணும். அதனால கவனத்தோடு எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து காய் நகர்த்துவாரு எங்களுடைய எடப்பாடி அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள்.